இந்த சஞ்சய் ராய்ங்கிறவனுக்கு ஆதரவாக ஒரு கும்பல் ஒரு கலவரத்திலே ஈடுபட்டு இதை எப்படி இந்தியாவில் தான் இது மாதிரி கேசஸ் நடக்கும்போது எப்படி இருந்தாலும் நம்ம வெளியே வந்துடலாம். பார்த்தீங்க 2001 கூட இதே மாதிரி டாக்டர் பெண்ணுக்கு இதே மாதிரி கொடூரம் நடந்திருக்கு. மேலும் மேலும் அந்த தப்புக்கள் மறைக்கப்பட்டு அவன் வெளியே வந்து சுதந்திரமாக தான் சுற்றிட்டு இருக்காங்க. செஞ்சிட்டோம்னா பின்னாடி நம்மளை என்ன செய்வாங்கங்கிற ஒரு பயம் இருக்கணும். அந்த பயம் இல்லாதனால தானே இவங்க திரும்ப திரும்ப அந்த அரேப் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்போவே பொதுமக்கள் முன்னிலையில் வச்சு நிறைய தண்டனை கொடுத்துருவாங்க. அதே மாதிரி அந்த சட்டத்தை இங்கேயும் இந்தியாவில் கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். இது சாத்தியப்படும். அதை ஆய்வு செய்யாமல் சேர்த்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவனுக்கு தனியாகவும் அறைகள் கொடுக்கப்பட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் பொதுவாக அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எப்படி அவனுக்கு அந்த ட்ரங்க் மீடியா மிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியாவையே உலுக்கி இருக்கிற ஒரு பெண் மருத்துவர் படுகொலை, அது குறித்து பேசுவதற்கு நம்மளோடு வழக்கறிஞர் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம் சார். இதை என்ன மாதிரியான இந்த நடவடிக்கைகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப ப்ரூட்டலான ஒரு சைக்காட்ரிக் கிரிமினல் அஃபென்ஸ் நான் நினைக்கிறேங்க. அப்படி ஒரு கிரைம் வந்து இப்போ நடந்திருக்கு. இப்போ அதுவும் வந்து நம்ம டாக்டருக்கே இப்படி நடந்திருக்குன்னா ரொம்ப ஒரு இதா இருக்கு. இந்த கிரிமினல்களை நீங்க ஒரு வழக்கறிஞரா என்ன நினைக்கிறீங்க? என்னன்னா இந்த வழக்கை வந்து தள்ளி போடாம உடனே அவங்களுக்கு வந்து ஒரு தக்க ஒரு இது கொடுக்கணும், ஹேங்கிங் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஹேங் பண்ணணும் அவங்களெல்லாம். ஒரு நாட்டின் முதல்வரே இறங்கி போராடக்கூடிய அளவுக்கு இருக்குமா? கண்டிப்பா இருக்காங்க. அந்த அளவுக்கு இருக்கு. அந்த கல்வி நிர்வாகம் இருக்காங்களே அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்களும் இந்த பெண்ணுக்கு வந்து ஒரு தக்க ஒரு இது கொண்டு வரல. என்னன்னா அந்த உண்மையை வந்து மறைக்கதான் பாக்குறாங்களே ஒழிய அந்த உண்மையை வந்து தெரிய வரல, என்ன நடந்துச்சுன்னு சொல்ல வரல. இந்த மிருகத்திற்கு என்ன மாதிரியான தண்டனை கிடைக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கோர்ட் லெவலுக்கு வந்தாலுமே அதை அந்த அவங்க மேல இருக்க கேசஸ வந்து தடுக்காம என்னன்னா வாய்தாய்க்கு மேல் வாய்தா வாங்கி அவர்கள் மேல இருக்கிற தப்புக்களை வந்து மறைக்காம அதை வந்து வெளிக்கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ அரேப் கண்ட்ரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்பவே பொதுமக்கள் முன்னிலையில வச்சு நிறைய தண்டனை கொடுத்துருவாங்க. அதே மாதிரி அந்த சட்டத்தை இங்கேயும் இந்தியாவில் கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். இது சாத்தியப்படுமா? அப்படி வந்தாதான் வந்து இந்த மாதிரி வழக்குக்கு கொண்டு வரலாம் நீங்க சொல்ல வரீங்க? இந்த மாதிரி வழக்குக்கு கொண்டு வரலாம். இது வருஷம் இது மாதிரி நடந்துட்டு தானே இருக்கு. இது பாத்தீங்க 2001 கூட இதே மாதிரி டாக்டர் பெண்ணுக்கு இதே மாதிரி கொடூரம் நடந்திருக்கு. நடந்து 2 வருஷம் இந்த வழக்கு நடந்துட்டு இருந்தது. அப்பவும் வந்து அந்த குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்கல. மேலும் மேலும் அந்த தப்புக்கள் மறைக்கப்பட்டு அவன் வெளியே வந்து சுதந்திரமா தான் சுத்திட்டு இருக்காங்க. இந்த சஞ்சய் ராய் அப்படிங்கிற வந்து சிவிலியன் வாலண்டியர்ஸரா இருந்திருக்கிறார், அதாவது போலீஸ்ல வந்து இருந்திருக்கிறாரு. இவரை வந்து எப்படி ஒரு ஆய்வு செய்யாம அதுல சேர்த்தாங்க? எப்படி அதை ஆய்வு செய்யாம சேர்த்திருக்காங்க. அதுவும் இல்லாம அவனுக்கு தனியாகவும் அறைகள் கொடுக்கப்பட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் பொதுவாக அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல எப்படி அவனுக்கு அந்த ட்ரங்க் பண்ணிட்டு அவன் எப்படி அது உள்ள சுதந்திரமா சுத்துறதுக்கு அதிகாரம் கொடுத்தாங்கன்னு தெரியல. இப்போ அதுக்கு பின்புலம் பெருசா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருக்கும். இல்லாம இருக்காது. இல்லாம ஒருத்தன் வந்து இப்படி ஏதோ ஒரு விஷயத்த அந்த பெண்ணுக்கு தெரிந்திருக்கலாம். இத தடுப்பதற்கு என்ன செய்யலாம்? தடுப்பதற்குன்னா மக்களுக்கு ஒரு பயம் இருக்கணுங்க. இப்படி ஒரு குற்றத்தை செய்யறாங்கன்னா நம்ம செஞ்சிட்டோம்னா பின்னாடி நம்மள என்ன செய்வாங்கங்கிற ஒரு பயம் இருக்கணும். அந்த பயம் இல்லாதனாலதானே இவங்க திரும்ப திரும்ப அந்த குற்றத்தை செய்யறாங்க. அது குறைக்கும் விதமா நம்ம அரசாங்கம் வந்து ஒரு கடுமையான சட்டத்தை கொண்டு வரணும். எத்தனையோ பாதுகாப்பான சட்டங்கள் கொண்டு வந்தாலுமே நிரபராதி வந்து தண்டிக்கப்படக்கூடாது. ஒரு குற்றவாளி வந்து தண்டிக்கப்பட வேண்டும். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு இதுவும் சொல்லப்படுது. அது சரியானது தானா? கண்டிப்பாங்க. எல்லா ஒர்க் பிளேசஸ்லயும் உமனுக்கு வந்து கண்டிப்பா ஒரு பாதுகாப்பு கிடையாது. அப்படி ஒரு பாதுகாப்பு இல்லாத பட்சத்துல கூட ஒரு எமர்ஜென்சியா ஒரு உமன்ஸ்க்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் ஆக்ட் தேவைப்படுது. அது கண்டிப்பா எல்லா ஒரு ஒர்க் ஸ்டேஷன்ஸ்லயும் தேவைப்படுது. இப்போ ஊபர் ஓலா எல்லாம் பாத்தீங்கன்னா எமர்ஜென்சியா ஏதாவது நம்ம இன்கேஸ் ஒரு டிரைவிங்ல கூட ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா ஒரு எமர்ஜென்சி நம்பர்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. அது மாதிரி அவங்க எல்லா பிளேசஸ்லயும் அது மாதிரி கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன்.
இந்த திமிர் தான் அவனை தொடர்ந்து குற்றம் குற்றம் செய்வதற்கு செய்ய தூண்டுது. தூண்டிக்கிட்டு அப்போ மிக வலுவான கடுமையான சட்டம் தேவைப்படுது. ஆமா. அனைவருக்குமான ஒரு பாதுகாப்பை வந்து அவர்கள் உறுதி செய்யும் வரை இந்த மாதிரி குற்றங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கும். இதை தடுப்பதற்கான வழிகளை பார்க்கணுங்கிறது தான் எல்லாரோடைய வேண்டுகோள். இவ்வளவு நேரம் நமக்காக ஒதுக்கி ஒரு நம்ம கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி.